எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஈவினிங் வந்து என்னோடய பையனோட காலேஜில் பேரண்ட்ஸ் மீட்டிங் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு தான் நான் போயிருந்தேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 5 மணி போல் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா பசங்களுக்குலாம் 4:30 மணியோட காலேஜ் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மீட்டிங் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை மணிக்கு தான் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய பையனோட கிளாஸு. ஒரு ப்ரொஃபஸராக வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கினாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு கிளாஸில் என்னென்ன பண்ணுவாங்க போவாங்க, என்னென்ன மெட்டீரியல் தேவை, எவ்வளோ ஸ்டாக் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களாக எக்ஸ்பிளைன் பண்ணினே இருந்தாங்க. பண்ணிவிட்டா ஒருத்தவங்களும் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த ப்ரொஃபஸர்னு அவங்கள சொல்லிக்கினாங்க. என்ன ப்ரொஃபஸர்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலேனா வந்து இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, அதுக்கப்புறம் ஆர்ட் அண்ட் பிளாஸ்டிக்கு, மேக்ஸு, சயின்ஸு, அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கெலாம் கூட்டின்னு போயிட்டு பசங்களுக்கு ஏதோ கற்று தருவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூசிக், இது எல்லாத்துக்கும் வந்து ப்ரொஃபஸருங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையனோட கிளாஸ் ப்ரொஃபஸர். இவங்க வந்து எந்தெந்த வீக் எந்தெந்த மாதிரி கிளாஸ் நடக்கும். இங்கே வந்து வீக்கை வந்து 2ஆக பிரித்து வச்சுக்கிறாங்க. ஒரு வீக் வந்து ஏ, இன்னொரு வீக் வந்து பி. அப்போ ஏ பின்னு மாறி மாறி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் மெட்டீரியல் டெய்லி எடுத்துன்னு வரணும். அதே மாதிரி இன்னொரு அப்ளிகேஷன் ஒன்று வந்து கொடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த அப்ளிகேஷனில் வந்து டெய்லி இந்த சப்ஜெக்ட் நடக்கும், இந்த மெட்டீரியல் நீங்கள் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன நாள் நைட்டே வந்து அந்த அப்ளிகேஷனில் அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. என்னோடய பையனும் அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லி முன்னாடி நாள் நைட்டே வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவன் அரேஞ்ச் பண்ணி எடுத்துன்னு போயிடுவான். அதேமாதிரி ஒரு நாளும் டைமிங் வந்து காலேஜில் மாறும். எக்கோலுக்கு வந்து ஒரே டைமிங் தான், ஆனால் காலேஜ் பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே டைமிங் வந்து மாறும். அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் வரலன்னா அந்த டைமுக்கு வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அவங்க. அதேமாதிரி காலேஜில் வந்து ஐடி கார்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த ஐடி கார்டு வந்து பார்த்திங்கன்னா கேன்டீனில் சாப்பிட்றவங்களுக்கு வந்து வயலட் கலரு, வீட்டுக்கு வந்து சாப்பிட்றவங்களா இருந்தால் எல்லோ கலர். இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் லஞ்ச் பாக்ஸ்ன்ற கான்செப்டே கிடையாது. ஒன்று வீட்டுக்கு வந்து சாப்பிட்ணும், இல்லை வேலைக்கு போகிற பேரண்ட்ஸாக இருந்தால் கேன்டீனில் விட்டுருவாங்க. இது 2 தான். நம்ம ஊர்லலாம் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் வரலன்னா அதுக்கு பதிலாக வேறு ஒருத்தவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. ஒரு டீச்சரோ இல்லை ப்ரொஃபஸரோ அவங்க வரலன்னா அந்த டைமுக்கு வந்து வீட்டுக்கு தான் அனுப்பிடுவாங்க. எக்கோவில் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் டீச்சர் வரலன்னா எக்கோலே அன்றைக்கி இருக்காது அவங்களுக்கு பசங்களுக்கு. அந்த மாதிரி தான் இங்கே ஃப்ரான்ஸில் வந்து நடத்துவாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து ப்ரொஃபஸர் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பிரின்ஸிபல் மீட்டிங் வச்சுருந்தாங்க. பிரின்ஸிபல் வந்து என்னென்ன பண்ணணும் போகணும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னும் இந்த மாதிரி ஃப்ரான்ஸை பற்றி நிறைய புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.